இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள இந்த தர்பீஸை எதுக்கு விட்டீங்கன்னே தெரியல. நான் 3 நாளா வந்து அந்த தர்பீஸ் பத்தி பேசிட்டால அந்த ஆளை பத்தி பேசுறது வேஸ்ட் தான் அப்படின்னு நினைச்சேன். இந்த பயப்புல எதுக்கு நீங்க வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னு தெரியல. இந்த செலிப்ரேஷன் ரவுண்டு மொத்தமா காலி பண்ணீங்கன்னா சும்மாவே எல்லாரையும் போட்டு சண்டை போட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு காணவனத்தை கூட தொடர்ந்து சண்டை போட்டுக்கிறேன். வெளியில போயிட்டு காணவனத்து ஃபேன்ஸோட அச்சுரோட ஒரு பயமாகுது. ஏன்னா அந்த ஆள் பண்ற விஷயம் அப்படிதான் இது. அதாவது 2 பேரும் வந்து மாத்தி வந்து பேசிக்கிறாங்க. ஆனா தர்பீஸ் பார்த்தா எக்ஸ்ட்ரீம் வேர்டு வந்து போடுறான். நிறைய தப்பா பேசிக்கிறான். நிறைய மியூட் பண்றாங்க. நிறைய பேட் வேர்ட்ஸ் போடுறான். அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப விருப்பம் இது. இவனை எதுக்கு நீங்க திரும்ப கூப்பிட்டீங்க? ஏற்கனவே வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்ப வேண்டிய ஆளு நாங்கள் வந்து எல்லாருமே பேசியிருந்தோம். நீங்க ரெட் கார்டு கொடுக்காம அவனை வந்து அனுப்பிட்டீங்க. ஏன்னா பொண்ணுங்கிட்ட இப்போ வந்ததுலேருந்து கூட நான் இது பேசலான்னு தான் திரும்ப விட்டுருந்தேன். திரும்ப வந்திருந்தா இருந்தாலும் அதே தான் பண்ணியிருந்தேன். ஒவ்வொருத்தரையா பார்த்து வஞ்சிக்கின்னு ஒவ்வொருத்திக்கிட்ட போய் பேசிக்கின்னு வேணா கிட்டலாம் போயிட்டு அப்படியே வழிஞ்சிக்கின்னு பேசுறதும். அதுக்கப்புறம் வந்து திவ்யா கிட்டே போய் திவிமான்னு சொல்லி பேசிக்கிறதெல்லாம் கேட்டு நம்மளுக்கு செம்ம கடுப்பாக வந்து செம்ம விருப்பம் வந்தது. எதுக்கு இருந்தாலும் நீங்கள் திரும்ப உள்ள போட்டீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. கண்டென்ட் கொடுத்து ஆள் இல்லையா? எதுக்கு இருந்தாலும் கூப்பிட்டு வந்தீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியாமல் வந்து. ஆனால் பிக் பாஸ் ஒன்று சொல்லி ஆகணும். நீங்கள் வந்து என்னன்னா ஒரு கண்டஸ்டன்ட் ஏற்கனவே ஒருத்தன் பேடாக ஒருத்தர் பிஹேவ் பண்ணிக்கிறான்னா அவங்க ரெட் கார்டை கொடுத்து வெளியில் அனுப்ப வேண்டியதை அனுப்பாமல் அவனை எதை காப்பாற்றி விட்டியா போச்சு. அவன் அப்போ பார்க்கும்போது நம்ம விருப்பானா போடாப்பா போய் தொல்றான்னு விட்டோம். திரும்ப அவனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து அதே சம்பவத்தை பண்ணிக்கிறான். இப்போ ஏதாவது இந்த செலிப்ரேஷன் ரோடு போய் நிற்குது, எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க. அந்த பயப்புல மொத்த செலிப்ரேஷன் மொத்த நாசமாக போயிடுது. அந்த அளவுக்கு பேசிக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை பற்றி பர்சனலாக வந்து பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறான். பிரவீன் ராஜ் இருக்கார்ல, அவரோட ஃபேமிலியை பற்றி பர்சனலாக பேசுகிறான். ரொம்ப தப்பாக பேசுகிறான். இதெல்லாம் எப்படி தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அவங்க வந்து இது லாஸ்ட் வீக்னால எல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆள் பேசுறதால வெளியே வந்து பேசுகிறேன். கண்டிப்பாக அந்த ஆளுக்கு சம்மடி பழக்கம் வாங்கிடுவாங்க யாருக்கிட்டே. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஆள் பேசிக்கிறான். அந்த ஆள் தெளிவில்லாமலாம் கிடையாதுங்க. செம்ம தெளிவாகிறான். பேசுறதெல்லாம் செம்ம தெளிவாக தான் பேசுகிறான். ஆனால் ஒரு வாட்டி பாயிண்டாக தான் பேசுகிறான். ஆனால் வெளியில் பேசுறதோ இல்லை நம்ம கிட்ட போய் கேமரா முன்னாடி செம்மையாக நடிக்கிறான். அந்த ஆள் நடிப்பு ஆக்கம் தான், வேற லெவல் நடிக்கிறான். அவன் யாருன்னு நம்மளுக்கு நல்லா தெரியுது. அதாவது ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கின்னு அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்து செம்ம விருப்பம். இது அவனை வீட்டுக்குள்ளே பண்ணுறது. இப்போ பிரவீன் ராஜா கூட சண்டை போடும்போது ரொம்ப வேர்டு அவனோட ஃபேமிலியை பற்றி பேசுது, அவன் ஒய்ஃபை பற்றி பேசுது. அந்த மாதிரி மாற்றி இப்போ பாடி ஷேமிங்கே 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. 2 பேரும் பேசுறது தப்பு தான். ஒருத்தர் பாடி ஷேமிங் பண்ணுறதே தப்பு தான். ஃபஸ்ட் வந்து காணவனுக்கு வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். லாஸ்ட் வீக்கில் கொஞ்சம் ஃபன்னாக போவோம் அப்படின்றதுக்காக திவாகர் லைட்டாக கொஞ்சம் சீடி பார்த்தா கொஞ்சம் அப்படி போவோம், கொஞ்சம் ஃபன்னாக போவோம் அப்படின்ற மாதிரி திவாகர் கொஞ்சம் லைட்டாக வந்து காணவனுக்கு கொஞ்சம் அப்படியே டீஸ் பண்ணி லைட்டாக கொஞ்சம் விளையாடினாரு. ஃபன்னாக தான் விளையாடினாருக்கான ரொம்ப சீரியஸெல்லாம் கிடைப்போம். அதே வந்து இந்த தர்பீஸ் பண்ணுறதை பற்றி ரொம்ப சீரியஸாக ரொம்ப இதுவாக பேசுகிறான். ஒன்று வந்து கேட்கும்போது நம்மளுக்கு வெறுப்பாக இருக்குது. அதாவது காக்கா காலாவினத்து காக்கா கலரு, இந்த கலர் பற்றி பேசுறது, அவங்களோட இதை பற்றி பேசுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது இவரும் வந்து பேசுகிறாரு, அவரும் வந்து 2 பேரும் பேசுகிறாங்க. ஸோ 2 பேருக்குள்ள அந்த பர்சனலாக அதாவது சிங்கிள் பர்சனாக வந்து பேசுகிற வரையும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. மாற்றி திட்டிக்கிறாங்க. அது கூட பேட் வேர்டு போடுறது ரொம்ப தப்பு தான். அதாவது பாடி ஷேமிங் பண்ணுறது ஒன்றும் தப்பு தான். ஆனால் அதை திரும்ப 2 பேரும் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் எக்ஸ்ட்ரீம் லெவலில் தர்பீஸ் போயிட்டு அவங்க ஃபேமிலியை பற்றி பேசுறது, அவங்க ஒய்ஃபை பற்றி பேசுறதுன்னு பேசுகிறான். இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. இதை வந்து பிக் பாஸை வந்து பார்த்துட்டு எதுவுமே வந்து கண்டிக்கவே இல்லை. நீங்கள் வந்து உங்களுடைய வார்த்தை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கண்டிக்க மாட்டாங்க. அச்சிங்க நீங்கள் நல்லா அச்சிங்க, எனக்கு கண்டென்ட் வந்து பார்த்தா ப்ரோமோ போடுற மாதிரி அப்படின்றதுக்காக வேணுன்ட்டு இதை பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது டேய் என்னடா ஷோ பண்ணுறீங்க நீங்கள், எனக்கு ஒன்றும் புரியல. எவனா 2 பேரும் அச்சிங்கன்னு மாலை எடுத்து போட்டு நீங்கள் சந்தோஷமாகணும். அப்படி தானே? அச்சிங்கன்னு மாலைன்னா நீங்கள் பார்த்து சந்தோஷமாக இருக்கணும். அதே போல் பார்த்து இன்னைக்கு வந்து மொத்த ப்ரோமோலையும் அவன் தான் கேட்குறான். மொத்தமாக அவன் தான் ப்ரோமோவில் சண்டை போட்டு மொத்த சண்டையில் அவன் தான் கேட்குறான். அவன் தான் இப்போ ப்ரோமோ தூக்கி போட்டுச்சுறான். ஏன் இப்படி பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. திவாகர் இந்த மாதிரி தப்பு பண்ணுறான்னா வாய் அடக்கணும்னு ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். அவன் பண்ணுறது ரொம்ப தப்பு. பொண்ணுங்கிட்ட போய் வழிது ரொம்ப தப்பாக இருக்குது. முந்தானத்தை பற்றி திவ்யாவுக்கும் அவனுக்கு வேற லெவலில் ஒரு சண்டை வந்து திவ்யா மட்டும் செம்மையாக கேட்டு விட்டாங்க. ஏன்னா ஒரு லிமிட்டை தாண்ட ஆரம்பிச்சானா. சும்மா அவன் வந்து சரி திரும்ப வந்து பேசுகிறப்ப கொஞ்சம் ஃபன்னாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பழகினாங்க. ஆனால் அதையே வச்சுக்கிட்டே அவன் பொண்ணு கேட்க போகிறேன், அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எங்கள் வீட்டில் ஒன்று பிடிச்சிருக்கே அப்படி இப்படி பேசுகிறான். டே உன் வயசு என்னடா? உன் வயசு என்ன பாரு. உன் வயசுக்கும் அவங்க வயசுக்கும் என்ன? நீ போய் கண்ணாடியை பார்க்குறியா இல்லையாடா? அதை தான் எனக்கு தோணுது. கண்ணாடியே பாரு, உன் வயசை பாரு. அந்த பொண்ணுக்கும் உனக்கு எவ்வளோ வயசு டிஃப்ரெண்ட் இருக்குது. உன்னோட பர்சனல் லைஃப் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதை பேசணும்னா நான் இங்கே பேச விரும்பல. இந்த கேமுக்குள்ளே இருக்கிறத மட்டும் தான் நான் பேசுகிறேன். ஸோ இந்த கேமுக்குள்ளே திவாகர் விட்டுறது ரொம்ப தப்பு. திரும்ப வந்தாலும் வெளியில் திரும்ப நீங்கள் உள்ள விட்டுருக்கீங்க, அது மிகப்பெரிய தப்பு. அதை தான் இங்கே கண்டிக்கணும்னு நினச்சேன். ஸோ மக்கள் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இன்றைக்கான லைவ் பார்க்காதீங்க. லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த பொங்கல் சந்தோஷத்தை வெறுத்துருவீங்க. தயவு செஞ்சு லைவ் பார்க்காம இன்றைக்கான எபிசோடு வரல அதை மட்டும் பாருங்கள். ஸோ அதில் வந்து பெருசாக இருக்காது. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தர்பீஸை பற்றி என்ன தோணுது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சூப்பர் லைவ் அப்படின்ற உங்களுக்கு பார்க்குறேன். பாய்.